நிலையை நீங்கி பார்க்கும்பொழுது கடவுள் உண்மை தெரிய வரும். அதுதான் உடம்பை உட்பகையாக உன்னை கண்டு கொள்ள தடையாக இருக்கிறது இந்த 6 காமக்ரோத லோப மத மாத்ததி. அந்த 6 கெட்ட எண்ணங்கள் தான் உனக்கு ஞானத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியாத தடையாக்கும். அப்போ ஆரியன் இறையை சாருதல் வேண்டும். அப்ப நம்ம இறைவனை அளவுக்கு அதிகமாக எந்த நேரத்திலையும் உண்ணும்போது, தூங்கும்போது, உறங்கும்போது, அதுதான் உங்க சொன்னாரு 15 கொள்கையில. நான் தூங்கி எழுந்துக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன், படுக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன், நடக்கும் போதும் குரு ஸ்லோகம் சொல்லுவேன். எந்தெந்த நிலையில இருந்தோ நான் குரு ஸ்லோகம் சொல்லுவேன். அந்த குரு ஸ்லோகத்துக்கு அவ்வளோ மகிமை. அந்த இது சொல்லிட்டு நான் செயல்பட்டேன்னா என்னை அது எதுவும் அண்டாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி செஞ்சு ஒரு தொழிலுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சிட்டு செஞ்சின்னா அதே மாதிரி நீ அந்த தொழில் முடியும் போது நம்ம கடவுளை நினைச்சி இது பண்ணோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும் போது, தூங்கும்போது, உண்ணும்போது, எல்லா நேரத்துலையும் எந்த நேரத்துலையும் கடவுளை நீ தியானிச்சுக்கினே வந்தா தத்துவமாகிய கடவுள் சிற்றுரு அல்லது சிற்றணுதான் சிற்றம்பலம், சிற்சபை, ஆன்மானு என்று நமக்கு தெரியக்கூடிய அந்த அணுக்கள்லாம் உனக்கு கண்கூடா நீ பார்க்கலாம். அது ஞான கண்ணில் பார்த்த அந்த அணுக்கள் இந்த ஊனக்கண்ணோடவையும் பார்க்கலாம் அப்படின்றது அந்த பரம்பொருளோட உண்மை. அதுக்கு தான் சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சபை அப்படின்னு சொல்றது. அந்த நம்ம அணுக்களை இயங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கறது தான் அந்த சிற்றம்பலம், சிற்சபை, ஆன்மானு அப்படின்னு சொல்லி சொல்றது. இதை சிற்றுருவை சூழ உள்ள இறை பேரருள் வரும்போது, பேரருள் கடவுள் ஐக்கியமாயி பேரருளா வரும்போது பேரம்பலம், பொன்னம்பலம், பேருருவம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படின்ட்டு அதுக்கு பேரு இந்த அணுக்கள் இயக்கத்தை வச்சுதான் அந்த நிலைய நம்ம அடையிறத பேரம்பலம், பொன்னம்பலம், சிற்றம்பலம்னு சொல்றது அப்படின்னு சொல்றது. போதாந்தம் என்பது மெய்யுணர்வின் முடிவு நிலையம். போதி என்ற சொல் மலர்ந்த விரிந்த பூவை குறிப்பது. ஒரு பூவானது மலர்ச்சி பெறாத அரும்பாக இருக்கும்போது அதன் இடத்தே மறைந்து கிடக்கும் நிறமும் மனமும் இன்சுவை தேனும் விளங்குவதில்லை. மொட்டா இருக்கும்போது அது தெரியுதில்லை. அதுவே பூத்து குலுங்கும் போது ஒரு ஆன்மாவானது பக்குவமுறாத நிலையில் அரும்பான பூவண்ணமாக தோன்றாது. ஆனா பக்குவ நிலையில உணர்ந்துட்ட அப்புறமா பூவண்ண தோற்றமும் உயிர் உணர்வும் அறிவானந்த அனுபவமும் அரும்பு நீரிலிருந்து பூத்த மலராட ஆயிடுது. பூத்த மலரா தூங்கும்போது அப்போ வாசனை எப்படி வாசனை அறிஞ்சிக்கலாம், நிறம் அறிஞ்சிக்கலாம், அது அழகாக அதனோட கலை திறனை அறிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜீவன் தியானத்தில் இருக்கும்போது, சாதாரணமாக இருக்கும்போது எப்படி முட்டாட்டம் இருக்குதோ அது மாதிரி இருப்பான். அதுலேயே அனுபவவாதியாக இருக்கும்போது அவன் மலர்ந்த மலர் ஆகிறான். அவனோட அனுபவம் அவனுக்கு உயிராற்றல், உணர்வு, ஆன்மா செயல்படுறது எல்லாமே அவனுக்கு உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு இயங்க வைக்குது. அந்த மாதிரி இயங்குற நிலை வருது. அதுதான் இந்த அது போதாந்தம் என்பது மெய்யுணர்வின் முடிவு நிலை. அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்ம போதாந்தம் என்ன மெய் உணர்வு நமக்கு உணர்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அது அந்த உணர்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இது பண்றோம் மெய்யுணர்வு அப்படின்றது. இதையே ஆன்மா கட்டவிடாது தலையுண்டு கிடக்கும்போது மலம் மலம் என்றால் அதாவது இம்முன்னு வருது இல்ல, மலம்னு வருது இல்ல, அப்ப இம்மு என்ற உச்சரிக்கப்படும் போது உதடுகள் மூடிக்கொள்வதும் மலர் உதடுகள் விரிவடையுது. அப்ப என்று ஒலிக்கும் போது இதழ் விரிந்து உட்கார்த்து வெளிப்படுவதும் அறிகிறோம். இவ்வுண்மையை மலம் என்றும் மலர் என்றும் கருத்தில் கொண்டு விளங்குவது. அப்போ ஒரு ஆன்மாவுக்கு மலம் நீங்க அருள் அனுபவம் இம்மனித பிறப்பில் சிற்சபையில் விளங்குவது. ஆகவே விமலம் என்பதற்கும் அமலம் என்பதற்கும் பொருள் இயற்கையில் மலமே இல்லாத அருட்பெரும் பதிநிலையை குறிப்பது விமலமாம். அதாவது மலமே இல்லாத அருட்பெரும் பதிநிலையை குறிப்பது விமலம். ஆன்மாவுக்கு அப்பக்குவத்தில் மலம் இருந்து பக்குவத்தில் அம்மலம் நீக்க பெற்று அமல நிலை ஏற்படுவது அனுபவம். அப்போ நம்மளோட ஆன்மா சக்தியை இப்போ நீ கேட்கலாம், ஒரு ஆன்மா சக்தியை எப்படி தெரிஞ்சுக்கிறது பிராக்டிஸ்னா? சாதாரணமா எப்படி விமலம் அமலம் சொல்றதுன்னா, விமலம்னா பக்குவம் இல்லாத நிலை, அதே அமலம் என்றால் பக்குவம் அடைஞ்ச நிலை. அமல நிலை ஏற்படுவது அனுபவம். அமலம் நீங்கி பெறப்பட்டு அமல நிலை, அதாவது விமலம் பக்குவத்தில் அமலம் நீக்கம் பெறப்பட்டு அமல நிலை ஏற்படுவது அனுபவம். உன்னோட அனுபவத்தை வச்சுதான் நீ ஆன்மா பக்குவத்தில் மலம் இருந்தது, இப்ப இல்ல, நமக்கு மாயை முதல்ல இருந்தது, இப்ப மாயை நம்மளை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு நீ பக்குவ நிலையை உணரப்படுவது. அந்த மாதிரி ஒரு நிலையை உனக்கு தோற்றுவிக்கும். அது அந்த நிலை தான் வெற்றிடம், பிளைன் கண்ணாடி. இப்போ வெளி என்றால் வெற்றிடம், பறந்து விரிந்த அகலிடம். வெளியிடத்தில் தோற்றத்துக்குரிய இறையொளியை ஆகாசம் நிரம்பியுள்ளது. இந்த ஒளிவெளி ஆகாச நிலையைத்தான் இறைவன் நிறைவடிவாக கொள்ளப்படும். இவ்வாகாச பூத நிலையை ஈசர் என்றும் மேல்நாட்டார் அக உண்மையை அறியாத மேல்நாட்டார் ஆகாச பூத விளக்கத்தை புரிந்து கொள்ளாது அதனை வெற்றி அதாவது யூகம் என நினைக்கின்றாங்க. இப்ப நம்ம பிளைன் கண்ணாடிய அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு சொல்லுவாங்க வெளிநாட்டார்லாம், அது மாதிரி யூகம் என நினைக்கின்றார்கள். இக்கருத்தை அன்னார் குறிப்பிட்டுள்ள பொருள் ஈத்தர் இஸ் சப்பில் மீடியம் சப்போஸ் டு ஸ்டில் ஆல் ஸ்பிரிட். அந்த யாதெனில் ஆகாசம் என்பது வெளி முழுவதும் நிரம்பியுள்ளதாக கருதப்படும். இது மிக நுண்ணிய ஊடகம் என்பது. உண்மையில் இறைநிலை பொருள் இறை பொருளே தான். ஆனா இறை பொருளை நீ உண்மையே உணரும் போது இறைவனா தெரியுது, உண்மை உணராத போது அது ஊடகமா தெரியுது. அதுதான் நுண்ணிய ஊடகமா தெரியுது. உண்மையில் இறை பொருள் உண்மையான இறைநிலை தான். அப்போ உன்னை நீ அறிய வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம ஒளியை நீ தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆன்மா ஒளி தெரிஞ்சுக்கணும்னா இறை பரம்பொருளின் அணுநிலையை நீ உணரணும். அணுநிலையை உணர்ந்துன்னா அணு எப்படி சிற்றணுவா பிரிஞ்சு அப்படியே பொறியா இப்போ நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் பார்க்கும்போது ஒலி அலைகள் எப்படி ஒரு டிவியில் அப்படி ஒரு அணுவா சிதைவடைஞ்சு அப்படியே மொய் முக்கியம்ல, அது மாதிரி அந்த அணுக்கள் பப்ளிக்காவே நம்ம எதிர்க்கே வரும். அந்த சிற்று அணுக்கள்
அந்த அணுக்கள் இறைநிலை பரம்பொருள் ஆன்ம நிலையை நாம் சிற்றணுவாய் இருந்து கொண்டு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள ஜீவ தேகாதி பிரபஞ்ச வடிவங்கள் எல்லாமாக்குவதும் அழிப்பதும் இருந்து வருவது. அந்த இருந்து எல்லாமாகவும் இருந்துக்குன்னு எல்லாவற்றையும் பார்த்துக்கின்னு எல்லா பிரகாசத்தையும் உணர்ந்து கொண்டு தான் தானாய் இருந்து இயங்க வைக்கிறது. அதான் நம்ம ஆத்மா சக்தி. அப்போ அந்த ஆத்மா சக்தியை நீ மனோ அறிவுக்கு மேல அருள் அறிவு என்று 7வது நிலை தோன்றும். அந்த மனசுல நீ சர்வசதா காலமும் குருவோ இல்லை உனக்கு பிடிச்ச கடவுளோ எவ்வளோக்கு எவ்வளோ விசுவாசமா நீ நம்பி இயங்குறையோ அதை செயல்படுத்துறையோ அந்த அளவுக்கு குரு அருள் அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அருள் கடாட்சம் கிடைச்சதுன்னா நம்ம அறிவு பேரறிவு இயங்க ஆரம்பிச்சிடும். பேரறிவு இயங்க ஆரம்பிச்சிச்சுன்னா பேரருள் அறிவு 7வது நிலை. அந்த கூர்மையான அறிவு கூர்மையான புத்தி அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆகாசம்னா ஓஹோ இதுதான் வெட்ட வெளியா, இதுதான் நமக்கு அந்த வெட்ட வெளி பரம்பொருளா அப்படின்னு நமக்கு உணர தோணும். அதுவே டெஃபினேஷன் கொடுக்கும். அதுவே நம்ம உணர்ந்து அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய தகுதியை தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆகாச நிலைன்னு ஒரு நிலை. இந்த ஆகாச நிலை 4 வகை. பூத ஆகாசம், கரண ஆகாசம், ஜீவ ஆகாசம், ஆன்ம ஆகாசம்.